அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். திமுக காரர்கள் தொடர்ந்து களத்திலே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தம்பிகளை மிரட்டுவதற்கு தொடங்கி இன்றைக்கு அடிக்க தொடங்கி இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு நான் ஒன்றினை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். தமிழீழ தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் வரலாறு என் வழிகாட்டி என்று எங்களுக்கு போதித்திருக்கிறார். வரலாற்றினை நீங்கள் உற்று நோக்க வேண்டும். 1949 பேரறிஞர் அண்ணா திமுக என்கின்ற கட்சியை ஆரம்பித்த போது இன்றைக்கு எங்களை போன்று இளம் தலைமுறை பிள்ளைகள் அந்த கட்சியில இருந்தாங்க. அன்றைக்கு பிரதான ஆளுங்கட்சியா இருந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நீங்க என்ன வேலை செய்யறீங்களோ அந்த வேலையைத்தான் அன்னைக்கு திமுக தம்பிகள் மீது அன்றைக்கு செய்தார்கள். ஓட்டு கேட்டு போனா அடிப்பான், மேடை போட்டு பேசினா அடிப்பான், தெருமுனை கூட்டம் போட்டா காங்கிரஸ் கட்சிக்கார திமுக தம்பிகளை அடிப்பான், மிரட்டுவான். ஆனால் வரலாறு என்ன செஞ்சிச்சு? 1967 பேரறிஞர் அண்ணா காங்கிரஸை தோக்கடிச்சு தூக்கி போட்டு மிதிச்சு அது மேல ஏறி நின்று திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் எந்திரிச்சிச்சா? இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் எந்திரிச்சிச்சாடா? திமுக காரர்களை பார்த்து நான் சொல்றேன், அதே மாதிரி 2026 நாங்க ஒண்ணு தூக்கி போட்டு மிதிப்போம். அடிக்கிறியா? மிரட்டுறியா? அடிச்சா மிரட்டுனா பயப்படுற கூட்டம் இல்லடா நாங்க. எங்கள் அண்ணன் போதிக்கிறான். ஒவ்வொரு நாளும் இந்த தொகுதியில நான் வேட்பாளரை வந்த போது எங்க அண்ணன் கூப்பிட்டு சொன்னாரு, தம்பி யாரையும் நீ திட்டக்கூடாது, அடித்தால் கூட நீ வாங்கிட்டு வரணும். நான் என்ன உனக்கு அரசியல் போதித்திருக்கிறேனோ, நாம் தமிழர் கட்சி என்ன செய்யுமோ, இந்த தொகுதிக்கு நீ வென்றால் என்ன செய்வியோ அதை மட்டும்தான் நீ பேசணும்னு சொன்னாரு. எத்தனையோ முறை இந்த திமுக கூட்டணி எங்கள் தம்பிகளை அடிக்க வந்தார்கள். எத்தனையோ முறை எங்கள் தம்பிகளை எதிர்த்து சண்டைக்கு வந்தார்கள். இதே உளுந்தூர்பேட்டையில என் தம்பிய அடிச்சு மண்டையை உடைச்சாங்க. அப்ப கூட எங்க அண்ணன் என்ன சொன்னாரு? கடந்து போன்னு சொன்னாரு. அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இன்றைக்கு கல்லறிந்த திமுக காரர்கள் உயிரோடு போயிருக்கிறார்கள். வெக்கமா இல்லையா உங்களுக்கு? ஆளுங்கட்சியா இருக்கிறவன் 3 வருஷம் இந்த நிலப்பரப்பை ஆட்சி செய்தவன், இந்த நிலப்பரப்பை 3 வருஷமா ஆட்சி அதிகாரத்தில் இருக்க நீ இந்த இடைத்தேர்தல்ல தனிச்சு நின்று இந்த மக்கள் உன்னுடைய ஆட்சிக்கு என்ன மதிப்பீடு செய்கிறார்கள் என்பதை உரசி பார்க்கணும்னு தோணலையா உனக்கு? நான் கேட்கிறேன், ஏண்டா 3 வருஷமா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க வெக்கம் கெட்டவர்களே, ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்க. 3 வருஷமா ஆட்சி அதிகாரத்தில் இருந்து இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சிருந்தா ஏன் ஓட்டுக்கு காசு கொடுக்குற? நான் கேட்கிறேன், ஜனநாயக விரோதமாக மக்களை கூட்டி வச்சிருக்கீங்க ஏன்? மதிப்புக்குரிய அமைச்சர் மாண்புமிகு MRK பன்னீர்செல்வம் அவர்களே, உங்களை பார்த்து நாங்க கேட்கிறோம், ஊர்ல இருந்து வரும்போதே ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டம் போட்டு வந்தீங்களா? வெக்கமா இல்லையா? நீங்களா அமைச்சரா? ஒரு அமைச்சருக்கு இப்படி கீழ்த்தரமான புத்தி இருக்கலாமா? நான் கேட்கிறேன், ஒரு அமைச்சருக்கு இப்படியான புத்தி இருக்கலாமா? உங்க கண்ணு முன்னாடி கல் எடுத்து அடிக்கிறானே, இதுதான் நீங்கள் ஆட்சி செய்கிற லட்சணமா? நான் கேட்கிறேன். அதனால நாங்க சொல்றோம், நாம் தமிழர் கட்சி ஒரு படையணி. நீ கவனிக்கணும். அப்படி இப்படின்னு கஜா முஜான்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க எங்க தம்பிங்க. ஆக வணக்கம்னு சொன்ன உடனே அந்த ஒரு நொட்டி அந்த இடம் ஒரு மயான அமைதியாகுது பத்தியா? அதாண்டா படை, நாம் தமிழர் வச்சு படை, புரியுதா? அதனால திமுக காரர்கள் நாங்க எச்சரிக்கிறோம். நாங்க ஓட்டு கேட்டு வர்றோம். நாங்க இந்த மக்களுக்கு என்ன செய்வோங்கிறத எங்களுக்கு எங்க அண்ணன் போதித்து இருக்கிறார். அதை நாங்க மக்கள்கிட்ட சொல்லுவோம். திமுக காரன் நீ என்ன பண்ற? மக்களை சந்திக்க விடாமல் மக்கள் எல்லாம் கூட்டி கொண்டாந்து ஒரு கூடாரத்தை போட்டு அதுல உட்கார வச்சேனா அங்க வந்துதான் நாங்க பேசுவோம்.
மக்களை சந்திக்க விடாமல் செய்யற ஈனத்தனமான கேவலமான அந்த வேலையை நீ செஞ்சைனா அந்த இடத்துக்கு தான் நான் வந்து நிற்பேன், அங்க வந்துதான் நான் பேசுவேன். நீ என்ன செய்ய முடியுமோ நாளையில இருந்து யுத்தம் தொடங்குது, அங்க இருந்தா வந்து பேசுவேன், அங்க இருந்தா வந்து நிற்பேன். எந்த இடத்துல என் மக்கள் இருக்கிறார்களோ அங்கதான் நான் வருவேன். உன்னால என்ன செய்ய முடியுமோ நீ செஞ்சுக்கன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.